உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காதலை கைவிட மறுத்த மகளை கொலை செய்து முகத்தில் ஆசிட் ஊற்றி அடையாளம் தெரியாமல் செய்த தந்தை போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். பெற்ற மகள் என்றும் பாராமல் கொலை செய்யும் அளவுக்கு தந்தையே சென்றது ஏன்? உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்தவர் விஜய் சௌபே. லக்னோவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த சௌபேவுக்கு 16 வயதில் ஒரு மகள் இருந்தார். 10ஆம் வகுப்பு படித்து வரும் அந்த சிறுமி ஒருவரை காதலித்து வந்ததாக தெரிகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த சிறுமி வீட்டை விட்டு காதலனுடன் சென்று விட்டார். உறவினர்களுடன் தேடுதல் வேட்டையில் இறங்கிய விஜய் சௌபே மகளை கண்டுபிடித்து வீட்டிற்கு இழுத்துச் சென்றுள்ளார். அந்த காதலனுக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் நவம்பர் மாதம் காதலன் சிறையில் இருந்து விடுதலையான பிறகும் அந்த சிறுமி அவரை திருட்டுத்தனமாக சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் தந்தை விஜய்க்கு தெரிய வந்து கடும் ஆத்திரமடைந்திருக்கிறார். காதலை கைவிடும்படி மகளை விஜய் மிரட்டியிருக்கிறார். ஆனால் சிறுமியோ தனது காதலில் பிடிவாதமாக இருந்துள்ளார். மகளின் இந்த செயலால் தனது குடும்பத்திற்கு சமூகத்தில் பெரும் இடிவு ஏற்பட்டதாக கருதிய விஜய் சௌபே தான் பெற்ற மகளையே கொன்று விடுவது என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அதற்காக திட்டம் தீட்டியவர் ஏப்ரல் 13ஆம் தேதி தனது நண்பர் அப்துல் மன்னன் என்பவரின் துணையோடு வாடகை கார் ஒன்றை ஏற்பாடு செய்து தனது மகளை அதில் அழைத்துச் சென்றார். குடும்ப நலனுக்காக சடங்கு ஒன்றை செய்ய வேண்டுமென கோரிய விஜய் தனது மகளை ராஜஸ்தான் மாநிலம் பாரவங்கி பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இரவு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு காரை ஓட்டிச் சென்ற அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த மகளின் கழுத்தை நெரித்து பெற்ற மகள் என்றும் பாராமல் கொலை செய்திருக்கிறார் விஜய் சௌபே. அதன் பிறகு கையோடு எடுத்துச் சென்றிருந்த ஆசிட்டை அப்பெண்ணின் முகத்தில் ஊற்றி அடையாளம் தெரியாதபடி சிதைத்திருக்கிறார். பின் உடலை அங்குள்ள கால்வாய் ஒன்றில் போட்டுவிட்டு சென்று விட்டனர். 2 நாட்களுக்கு பிறகு தனது மகளை காணவில்லை என்று கூறிய விஜய் ஆன்லைன் மூலம் போலீசில் புகார் செய்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய தேடுதல் வேட்டையில் பெண்ணின் அடையாளம் தெரியாத உடல் ராஜஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பகுதியில் இருந்து கண்காணிப்பு கேமரா பதிவு மற்றும் அப்பகுதி செல்போன் விவரங்களை சேகரித்து போலீசார் நடத்திய ஆய்வில் விஜய் சம்பவ இடத்தில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பிடித்து திடுக்குப்பிடி விசாரணை நடத்திய பொழுது உண்மைகளை ஒப்புக்கொண்டார். கொலைக்கு உடந்தையாக இருந்த விஜய் சௌபேயின் நண்பரையும் போலீசார் கைது செய்தனர். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்ற மகளையே கழுத்தை நெரித்து கொலை செய்து ஆசிட் ஊற்றி அடையாளத்தை மறைக்க முயன்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது.